அண்மை செய்தி. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தின. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மதியம் 2 மணிக்கு நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து விளக்கம் அளிக்க உள்ளார். பிரதமர் மோடியுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனையும் நடத்தியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மதியம் 2 மணிக்கு மத்திய அமைச்சர் விளக்கம் அளிக்க இருக்கிறார். இதுகுறித்து நம்முடன் பேசுவதற்காக அமெரிக்காவிலிருந்து கணபதி முருகேஷும் மற்றும் சென்னையிலிருந்து பெர்னார்ட் டி சாமியும் இணைந்துள்ளனர். அவர்களிடம் நாம் இதுகுறித்து பேசலாம். கணபதி முருகேஷ், உங்களுக்கு வணக்கம். வணக்கம். அண்ட் தென் பெர்னார்ட் டி சாமி, உங்களுக்கும் வணக்கம். சார், சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கை காலை விலங்கு போட்டு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். இதை அந்த இந்தியர்களே, அங்கிருந்து வந்த இந்தியர்களே கூறியிருக்கிறார்கள். இதனை எப்படி ஏற்றுக்கொள்வது? இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? டிபோர்டேஷன், வந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதுன்றது அது சட்ட ஒழுங்குக்கு கீழே தான் வருது. பட் இதுக்கு முன்னால உள்ள டிபோர்டேஷன்ஸ் எல்லாம் கமர்ஷியல் ஃபிளைட்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ல கொண்டு வர்றதுக்கு முதல் தடவை. அண்ட் இதுல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஐ திங்க் 2 திங்ஸ். ஒன்று கொண்டு வந்தவர்களை ஹியூமேனா கொண்டு வந்தார்களா அப்படின்றது கேள்வி. பட் ஹியூமேனா கொண்டு வர்றது ஒரு பக்கம் இருக்கிறப்போ, ஸோ மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ல ஒரு மேஸா ஒரு 100-200 பேரை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேர் ஒரே ஃப்ளைட்ல கொண்டு வர்றப்போ ப்ரோட்டோகால்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டிங் இன் அ மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் அண்ட் செக்யூரிட்டி ஃபார் the aircraft itself அப்படின்னு பார்க்குறப்போ சம் ப்ரோட்டோகால்ஸ் கையாண்டிருக்கலாம். அது எனக்கு சரியா தெரியல அந்த ப்ரோட்டோகால்ஸு. ஸோ இட்ஸ் அ சேஃப்டி ஃபார் the pilot, the flight and the military personnel in the aircraftன்றது it's a possibility. But anyway, it is humanitarian இது. ஸோ இந்த எப்படி ட்ரீட் பண்ணாங்க, என்ன ட்ரீட் பண்றாங்கன்றது we'll hear more on the report பண்ண மக்கள் கிட்ட இருந்து. So again, humanitarian இது violations இருந்துச்சான்றது we need to hear. சார், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக நாம் திரு பெர்னார்ட் டி சாமி அவர்களிடம் கேட்கலாம். சார், இதற்கு முன்னாடி நீங்க பேசும்போது கூட கை கால் விலங்கு போடப்பட்டு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர், இது ஏற்கனவே வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இந்திய அரசு ஏன் எந்த கண்டனத்தையும் இதுவரை வெளியிடாமல் இருக்கிறது? இதுதான் முதல் தடவை நம்ம கேள்விப்படுறோம் கைவிலங்குகள் இடப்பட்டு அவர்கள் கூட்டி வரப்பட்டிருக்கிறார்கள் என்பது. ஏன்னா நேற்று இறங்கினவங்களில் சில பேர் தெரிவித்ததினுடைய அடிப்படையில் தான் இந்த செய்தி வந்திருக்கின்றது. இதில் ஒரு சில விஷயங்களை நம்ம கட்டாயமாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று இப்பொழுது அதிபர் ட்ரம்ப் தான் இவங்களை திரும்பி அனுப்புகிறாரு அப்படின்றது இல்லை. 2018 2023 வரைக்குமே கடந்த 5 ஆண்டுகளில் 5474 பேர் திரும்பி வந்திருக்கிறார்கள். ஆனால் இவங்க திரும்பி வந்தது அந்த நாடு திருப்பி அனுப்புவதை சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸ் அப்படி இதுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட விமானங்கள் மூலமாகவும் ரெகுலராக வர்ற விமானங்கள் மூலமாகவும் அவங்க அனுப்புனாங்க. அதனால் ஒரு நாட்டுக்கு சட்டவிரோதமாக அவங்க உள்ளே வர்றப்போ அவங்க திருப்பி அனுப்புவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க திருப்பி அனுப்பப்படுவது அவங்களுக்கு ஒரு மானம் உள்ளதாக, அர்த்தம் உள்ளதாக அவங்களுக்கு அது இருக்கணும். இது ஒரு மிலிட்ரி பிளேனில் அவங்கள கைதிகளை போல் ஆச்சிட்டு வர்றது அப்படின்றது அவர்கள் அந்த நாட்டில் சட்டவிரோதமாக உள்ளே சென்றதுக்காக அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்களே ஒழிய அவங்க எந்த விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லையும் அவங்க ஈடுபடலை. அந்த விதத்தில் அவங்க மானத்துடனும் இதோடனும் திரும்பி வரணும் அப்படின்றப்ப கடந்த 5 ஆண்டுகளையும் திரும்பி இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் வெளியில் தெரியவில்லை. அந்த மாதிரி தான் இது இருக்கணுமே தவிர இது வெளிச்சம் போட்டு காட்டி அவர்களுக்கு இது ஒரு கஷ்டமான நினைவுகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒன்றாக இது இருக்கக்கூடாது. எல்லாருமே ஒரு தனி மனிதன் மானத்துடனும் மாண்புடனும் வாழ விரும்புகின்றான்.
அந்த மானத்துடனும் மாண்புடனும் வாழ விரும்புவதற்கு எதிராக இது செல்கின்றது என்பதை தான் இன்றைக்கி வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றோம். இதை கட்டாயமாக இந்தியா வந்து அமெரிக்க அரசுடன் எடுத்து பேச வேண்டும். கைவிலங்குகள் இடப்படுவதையும் இராணுவ விமானத்தில் அழைத்து வரப்படுவதும் இது வந்து கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக இந்தியா வந்து அமெரிக்காவிடம் தெரிவிக்க வேண்டும். அவங்க வந்து சட்டவிரோதமாக குடியேறினார்கள் அப்படின்றது வந்து தவறுதான். ஆனால் அவர்கள் அனுப்ப வேண்டிய முறை என்று ஒரு முறை இருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு முறை பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றது. அந்த முறையில் தான் அவர்கள் அனுப்பப்பட வேண்டும். கட்டாயமாக இது குறித்து இந்திய அரசு அமெரிக்க அரசிடம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். நீங்கள் இணைப்பிலே இருங்க. அடுத்தது வந்து நம்ம அமெரிக்கா வாழ் கணபதி முருகேஷ் நம்ம பேசலாம் சார். அமெரிக்காவில் இருந்து அழைத்து வரப்பட்ட இந்தியர்களுக்கு கை விலங்குகள் போடப்பட்டிருந்தது. இதற்கு முன்னதாகவும் இது போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றதா சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவில் இதுதான் வழக்கமா? ஸோ இப்போ நீங்க இந்த டிபோர்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நோன் டிபோர்டேஷன் வந்து 1794 மேசச்சூசெட்ஸ்ல இருந்து ஐரிஷ் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து காலங்காலமா இல்லீகல் இமிகிரண்ட்ஸை ரிப்போர்ட் பண்றதுன்றது வந்து புதுசு கிடையாது. இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய சில ஃபேக்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, சுமார் 1990 அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 30,000 பேர் டிபோர்டேஷன் அந்த மாதிரி. இன்னைக்கு 2000த்துல சுமார் 6 மடங்கு, ஆல்மோஸ்ட் 200,000 கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க ரீசெண்டா இப்ப நீங்க ஒரு 4 அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன், ட்ரம்ப்போடைய முதல் அட்மினிஸ்ட்ரேஷன், பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் இப்போ ட்ரம்ப்போட செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இப்போ 4 எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல 4.3 அந்த ரேஞ்சில் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை டிபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் a பிக் நம்பர். அதில் வந்து உச்சக்கட்டம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 ஒரு 147,000 இல்லீகல் இமிகிரண்ட்ஸை டிபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதே நம்பர் வந்து பைடனுடைய ட்ரம்ப்போடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா அவர் இதுல ஒரு பாதி தான் டிபோர்ட் பண்ணியிருந்தார். நம்ம 2.something million இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தான் டிபோர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2 வார காலத்துல ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து 2வது முறை ஆட்சிக்கு வந்து 2 வார காலத்துல சுமார் 5,700 இருந்து 6,000 டிபோர்டேஷன் மொத்தம் பண்ணியிருக்கிறார். பல 120 நாடுகளுக்கு இல்லீகல் இமிகிரண்ட்ஸை அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜ். பட் இதுல என்ன பார்க்க வேண்டியதுக்குன்னா, முன்னால நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, முன்னால வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் எப்பவுமே ஒரு டிபோர்டேஷன் பண்ணா இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி கிடையாது. இப்போ மீடியா பப்ளிசிட்டில இருந்து, ட்விட்டர்ல இருந்து, சோசியல் மீடியால இருந்து இந்த பண்ற ஆக்டிவிட்டிஸ், அந்த இன்க்ளூடிங் யாரு போய் ஐஸ் அஃபீஷியல்ஸ் அரெஸ்ட் பண்றதுல இருந்து டிபோர்ட் பண்ற வரைக்கும் நிறைய விஷயங்கள் பப்ளிக் மீடியால பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் திங். ஒன்று, அந்த பிரைவசி, அந்த இண்டிவிஜுவலோட பிரைவசியை அது இட்ஸ் வயலேட்டிங் தட். 2வது, அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன் பண்ற அஃபீஷியல்ஸோடைய சேஃப்டி செக்யூரிட்டியும் நாளைக்கு அது ஒரு கொஸ்டின் மார்க்கா வரும். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காலங்காலமா நடக்கிறது தான். பட் இப்போ வந்து இட்ஸ் கம்மிங் டு லைட் மோர் பிகாஸ் ஆஃப் தி பப்ளிசிட்டி. அண்ட் ஏன் இது பப்ளிசிட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கேம்பெயின்ல ட்ரம்ப் வந்து இதை ஒரு மெயின் அஜெண்டா ஐட்டமா கொண்டு வராரு. இப்போ அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல நீங்க பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 5-to-1 ரேஷியோ அளவு இருந்துச்சு அவங்களுடைய ஸ்பெண்டிங். இமிகிரேஷனுடைய அந்த பாயிண்ட்டை வச்சு அவங்க ஸ்பெண்ட் பண்ண பட்ஜெட் ஃபார் எலெக்ஷன் கேம்பெயின் வந்து இட்ஸ் 5-to-1. ஸோ இதை வந்து தே ஹாவ் டு ஷோ நாங்கள் இதெல்லாம் பண்றோம், இது பண்றதுக்கு நாங்கள் சொன்னதை செய்யறோம் அப்படின்றதுக்காக மோர் பப்ளிசிட்டி இஸ் ஹேப்பனிங் நவ். அண்ட் ஐ திங்க் முன்னால பண்ணப்போ இட்ஸ்
ஒருத்தரங்க அப்படின்னு வரப்போ கமர்ஷியல் ஃபிளைட்ஸ்ல பண்றாங்க. இது மேஸா பண்றப்போ தென் திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன் தே ஹேவ். அண்ட் அந்த ஆப்ஷன் வந்து இட் இஸ் அட் த காஸ்ட் ஆஃப் தி US கவர்மெண்ட். ஸோ இதுக்கான காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டிபோர்டேஷன் காஸ்ட் வந்து US கவர்மெண்ட் இஸ் பேரிங். And maybe that is a efficient way to do it. And probably it also makes an impact statement, and it also brings a lot more attention to the fact that இவ்வளவு பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஒரே இதில் பண்ணோம் அப்படின்னு. So I think we have to see between the actions. And again, I don't know about the protocols for transportation in a military aircraft. That may be the protocol, I don't know, but again, humanitarian, you should not have any violations. You should not have any privacy violations. The publicity in the media, these are all concerns that have to be addressed. அடுத்ததாக திரு பெர்னார்ட் டி சாமி, உங்களிடம் அதாவது இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க இந்திய அரசு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? அதுதான் இதை கட்டாயமாக அமெரிக்க அரசுடன் நம்முடைய அரசு பேச வேண்டும். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை பற்றி பேசணும். இதுக்கு உடனே நம்ம கண்டனத்தை தெரிவிக்கணும்னா அமெரிக்க அம்பாசிடரை இன்றைக்கே அவங்க கூப்பிட்டு எப்பெல்லாம் கட்டாயமாக அல்லது உடனடியாக சிலதை தெரிவிக்க வேண்டும் என்றால் அந்த அம்பாசிடரை உடனே கூப்பிட்டு, அப்படி அம்பாசிடர் இல்லாட்டி அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்கள கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி இதை பேசி இது கண்டனத்துக்குரியது என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. ஒரு தனி மனிதனுடைய மானமும் மாண்பும் இதில் பெரிதும் இதில் இன்றைக்கி கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் வெளியில் போனாங்க, திரும்பி வந்தாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை இங்கே ஆரம்பிக்கணும். அப்படி புதிய வாழ்க்கை அவங்க இங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு மானமும் மாண்பும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த விதத்தில் ஒரு தனி மனிதனுடைய இதை இந்த அளவுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது எந்த விதத்திலும் சரியாகாது. அதனால் ஒன்று அமெரிக்கா அரசு காசில் இப்போ திருப்பி அனுப்புகிறாங்க, அதனால் நாங்கள் இராணுவ விமானத்தில் அனுப்புகிறோம்னு சொன்னாங்கன்னா இந்த அரசாங்கம் சொல்லலாம், நாங்கள் விமானம் கொடுக்குறோம் அதில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியாவும் தயாராக இருக்க வேண்டும். எப்பெல்லாம் எமர்ஜென்சி பீரியடில் நம்ம நம்முடைய பிளேனில் அனுப்பி தான் பல இடங்கள்லேருந்து மக்களை மீட்டார்கள். அதே போல் இவர்களையும் மீட்டுக்கொள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இதை அந்த அரசாங்கத்திடம் எடுத்து இதை பேசி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இனிமேற்பட்டு அனுப்பப்பட போகிறவர்கள், ஏன்னா 18,000 பேர் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 18,000 பேரில் இப்போ ஒரு 104 பேர் தான் நம்ம பார்க்குறோம். இந்த 104 பேர் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறப்ப சமீபத்தில் அவங்க பார்டரில் பிடிக்கப்பட்டவங்க தான். ஐஸ் என்று சொல்லக்கூடிய இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட், இவங்க தான் இவங்களை பிடிக்கிறார்கள். இது மெக்சிகோவுக்கும் கனடாக்கும் இடையே இவர்கள் கிராஸ் பண்ணும்போது தான் இவர்கள் எல்லாமே கைதாகப்பட்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் சமீபத்தில் கைதானவர்கள் தான் இவர்கள் எல்லாருமே. இப்போ இந்த 18,000 என்ற மற்றவங்கெல்லாம் எந்த இதில் வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அதனால் இனிமேற்பட்டு டிபோர்ட் பண்ண போகிறவங்களுக்கானாச்சும் சில வழிமுறைகளை இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேசி கட்டாயமாக செய்ய வேண்டும். இந்தியர்களை கைவிலங்கு இட்டு அடைத்து வந்தது மனிதாபிமானமற்ற செயல். இது போன்று இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதே இந்தியர்களின் குரலாக உள்ளது. இணைப்பில் பேசியதற்கு திரு பெர்னார்ட் டி சாமி மற்றும் திரு கணபதி முருகேஷ், உங்கள் இருவருக்கும் நன்றி.